ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாஸ்தா எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்னை ஆடியோ கொடுக்க சொல்லிட்டான். அதனால் நான் ஆடியோ கொடுக்குறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பாஸ்தாவை போட்டு வேக வைக்கலாம். அதுக்கு 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கோம். கூடவே சால்ட் எடுத்திருக்கோம். அதை சால்ட்டு போட்டோம்னா தான் அந்த சால்ட் அப்சர்வ் பண்ணும். ப்ளஸ் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் எதுக்குன்னா அடிப்பிடிக்காத இருக்கிறதுக்கோசரம் எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம். இப்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்குது வேகிறதுக்கு. நல்லா வெந்த பின்னாடி மற்றதை பார்க்கலாம். நம்ம பாஸ்தா இப்போ பாயில் ஆகிடுச்சு. இனி தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பின்னாடி நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அதுலேயே கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேகிறப்ப போட்டால் தான் அது பத்தாது. அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து அது ஒரு நல்லா பாயில் ஆகணும். நம்மளுக்கு தக்காளி ஒரு 50% வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணுவோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக அடி பிடிக்கும். அப்புறம் தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகணும். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பின்னாடி இப்போ நம்ம தக்காளி ஆல்மோஸ்ட் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நீ பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாஸ்தா போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பாஸ்தாவுக்குள்ளே போகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம பாஸ்தா ரெடி. நம்ம பாஸ்தா ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகலாம். அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். அப்பா என்ன மயில நான் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கப்பா. எங்க நீயே ஊட்டி விடு. தாங்கப்பா. வாவ், யம்மி.